ஹலோ ஹாய். டுடே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம். அதில் ஒரு கப்பில் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். ஹட்சன் பன்னீர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சமாக கடாய் சூடாகணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் ஊற்றிக்க போகிறேன். அதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்க போகிறேன். அது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயத்தை எடுத்து போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருவோம். நம்ம அதை ஸ்லோவில் வச்சு தான் வதக்க போகிறேன். ஸ்லோவில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துருவோம். நம்ம இதில் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் இதில் நல்லா வதங்கட்டும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த இஞ்சியும் பூண்டும் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க அதில். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க அந்த முந்திரியும் அதில் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்க விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் பார்த்தா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஆற விடுவோம். கொஞ்சோண்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுப்போம். சைடில் பேஸ்ட் பண்ணி சரி ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த பன்னீரை உங்களுக்கு ஷேப்பு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நான் இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் பட்டர் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் அதில் போட போகிறேன். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பட்டர் சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் நல்லா அந்த மசாலாவில் 4 பக்கமாக போன மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகம் போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. கடாயில் ஊற்றிட்டு உப்பு சேர்த்து அது இப்போ கடாயில் அது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்ச பன்னீரையும் அதில் போட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக மெல்லிட்டமாக போட போகிறோம். போட்டதுக்கப்புறமா கடைசியில் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.